ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான மொறுமொறுப்பான ராகி தோசை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம அதே கப்பால் நான் ஒரு 1/4 கப் அளவு ரவை எடுத்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மாவு கூடயே இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு, பச்சரிசி மாவு தான் சேர்க்குறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இதை நம்ம தோசை மாவு எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வைப்போமோ அந்த அளவுக்கு நம்ம மிக்சியில் போய் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா தோசை மாவு அளவுக்கு நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நார்மலாக நம்ம தோசை எந்த பதத்துக்கு ஊற்றுவோமோ அதே அளவுக்கு தான் நான் கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரவையெல்லாம் அப்படியே போட்டு தோசை ஊற்றுறதை விட நீங்கள் அரைச்சி மிக்சியில் போட்டிங்கன்னா நல்ல தோசை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சாச்சு. கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தால் நம்ம இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். வெங்காயத்தில் இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களுக்கு தோசை நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். நார்மலாக தோசை நம்ம எப்படி ஊற்றுவோமே அதே மாதிரி ஊற்றிடலாம். தோசை நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வேக விட்டுறலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ தேவையான தோசையெல்லாம் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் தக்காளி சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி எதோட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. பத்தே நிமிஷத்தில் நீங்கள் இந்த தோசை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மாவு அரைச்சி நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம், உடனே செஞ்சிடலாம். ராகி மாவு மட்டும் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.